அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. கோயம்புத்தூரில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தின் அதிபர் பிரகாஷ் அடிப்படையில் ஆதரவற்ற ஏழைகளுக்கு உதவும் குணமுடையவர். தனது வீட்டின் அருகே இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவ்வப்போது உணவளிப்பது வழக்கம். நாளடைவில் அந்த பெண் 3 வேளையும் உணவருந்தும் அளவிற்கு குடும்பத்தில் ஒருவராகி போனாள். தொழிலதிபர் வீட்டில் இருந்த நகை, பணம் உள்ளிட்ட அனைத்தும் திடீரென மாயமாகி போனது. அப்பெண்ணும் மாயமாகிவிட்டார். இதை பற்றி விசாரணை நடத்திய போலீசார் இந்த வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தது. பணத்திற்காக அவள் மனநிலை சரியில்லாதவள் இல்லை எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மல்லி, ஒன்னதாமா அந்த கிராஸ்வேர்ட் பக்கத்தை கொஞ்சம் கூட நான் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிறேன். அண்ணே இருங்க அண்ணே. அப்படியே நுனிப்புல மேஞ்சிட்டு தூக்கி போட்டுருவியே. ஆமா, நீ இவ்வளவு ஆழமா பேப்பரை வாசிக்கிற ஆள் இல்லையே. அப்படி என்ன சீரியஸா நியூஸ் படிச்சிட்டு இருக்க? அதுல காட்ட இது பாருங்கண்ணே. இத படிங்க. என்னன்னு பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடித்து கொள்ளையடித்த பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. பாத்தீங்களாண்ணே? இப்போ அதுக்கு என்னம்மா? முழுசா படிச்சு பாருங்கண்ணே. அதெல்லாம் வேண்டாமா, நான் ஆல்ரெடி இத நேத்தே சோஷியல் மீடியால பாத்துட்டேன். என்னண்ணே இது? மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி நடிச்சு மொத்தமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, திருட்டுல இது ஒரு டெக்னிக். இந்த மெத்தட் எல்லாம் யாரு முடிவு பண்றாங்கன்னு சொல்லு? வேற யாரு? எல்லாம் ஏமாறக்கூடியவங்க தான். எதை சொன்னா அவங்க ஏமாறுவாங்களோ அந்த டெக்னிக்க சட்டுன்னு யூஸ் பண்ணி ஆட்டைய போட்டு போயிருவாங்க அந்த திருட்டு பசங்க. அண்ணே, இங்க நம்ம வீட்லயும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நடந்துட்டு இருக்கா? இங்க அடிச்சிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? வீடுதான் பெருசா இருக்கு, அதுவும் வாடகை வீடு. இங்க ஒரு சோஃபா செட் இருக்கு, அங்க எங்கன்னு பாத்திர பண்டம் இருக்கு. இத தூக்கிட்டு போய் பழைய இரும்பு கடையில போட்டா டெம்போ வாடகை கூட கொடுக்க முடியாது. இத அடிச்சிட்டு போறதுக்கா அந்த ரேணுகா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற? கத்தாதீங்கண்ணே, மெதுவா பேசுங்க. மெதுவாவே பேசுறேன். இத அடிச்சிட்டு போகவா அந்த ரேணுகா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற? பின்ன எதுக்கு அவங்க நடிக்கிறாங்க? இவ நடிக்கிறாளா இல்லையாங்கிற சந்தேகம் ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி இவ ரேணுகாவா இல்லையாங்கிறதே பெரிய சந்தேகமாவே இருக்கே. அது என் மனசை போட்டு பராண்டிக்கிட்டு இருக்கே. இப்போ என்னோட கணிப்பு என்னன்னா, இவ நிஜமாவே ரேணுகாவா இருந்தா நீயும் விஜயும், அதாவது விஜயோட 2வது பொண்டாட்டியான நீயும் மாப்பிள்ளையும் அந்யோன்யமா இருக்கீங்களான்னு செக் பண்றது கூட நடிக்கலாம். ஒருவேளை ரேணுகாவா இல்லாம இருந்தா? நீங்க சும்மா இருங்கண்ணே, இது தேவையில்லாத சந்தேகம். அவங்களோட புருஷனும் அவங்க அப்பாவும் இவதான் எங்க ரேணுகான்னு சொல்றாங்க, நம்புறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சந்தேகம் வருது? அப்படியா? சந்தேகப்படக்கூடாதா? சரி விடு. ஆமா, அவளுக்கு நிஜமாவே மண்டா கோளாறு இருக்கான்னு ஆரம்பத்துல எனக்கு வந்த டவுட் உனக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்குல்ல. அதே மாதிரி அவ ரேணுகாதானாங்கிற டவுட் மெதுவா எல்லாருக்கும் வரும். வரும்போது வரட்டும், எனக்கு என்ன. அண்ணன், இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க நம்ம ஏன் டாக்டர் போய் பார்க்க கூடாது? கரெக்ட் தான். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் மனநல பாதிப்பு எந்த அளவு இருக்குங்கிறத பாத்துட்டு வந்துறது நல்லதுதான். அண்ணன், ரேணுகா அக்காவை பத்தி விசாரிக்கதான் போவோம்னு சொல்றேன். ஓ, அத சொல்றியா நீ? சரி சரி சரி. கடைசியா ரேணுகா அக்காவோட அப்பா கூட்டிட்டு போனாருல்ல, அந்த வாசுதேவன் டாக்டர். அவர்தான் ஊருக்குள்ள பெரிய டாக்டர்னு கூட்டிட்டு போனாரே, அவர்கிட்டயா போக சொல்ற? ஆமா அண்ணே, நேரா போய் விசாரிச்சு பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தோணுது. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.